தாவேகா அமைச்சரவையில் திரு வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனது வெற்றியை விட அண்ணன் வன்னியரசுவின் வெற்றிதான் எனக்கு முக்கியம் என்று உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் செய்த காணொளியை திமுகவினர் ஊடகங்களில் பதிவிட்டு இதுவரைக்கும் என் தொகுதிக்கு நான் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கிறேன். இனிமேதான் போனோம். என் தொகுதிக்கு போகாம இங்க திண்டிவனத்துக்கு வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பால சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்கறதா என்ன அர்த்தம்? எனக்கு என் வெற்றியை விட அண்ணன் வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். எனது விரல் தன்னை கெடுப்பது போல் அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறியதோ. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு விசிக கேட்ட நேரத்துல எல்லாம் கண்டுங்காடாம இருந்து திடீர்னு வந்து சேர்ந்த தேமுதிகவுக்கு கேட்ட இடங்களை வாரி வாரி கொடுத்த திமுக இப்போ விசிகவும் ஐயுஎம்எலும் அமைச்சரவையில சேர்ந்த உடனேயே லபோதிபோன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்குது. வழக்கம் போல ஆராசா ஒருபடி மேல போய் செந்தமிழ்ல ஆபாசமா விசிகாவை திட்டி பதிவு போட்டு அதை டிலீட் பண்ணி இருக்கிறாரு. பூமுடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு இடம் தேர்வதில் தவறில்லையா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. ஆனால் நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்ன? சமூக நீதி, பகுத்தறிவு. எந்த பகுத்தறிவு வந்து இதை பத்தி பேசுது? டாஸ்கில் அதை பத்தி பேசுறதுக்கு கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அது மட்டும் இல்லங்க, என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலான்னு கேள்வி வேற கேட்டிருக்கிறாரு. துணை வீணு சூட்டு ஏன்னா உங்க வரலாறு எனக்கு அந்த விடுகதையே புரியலங்க. வீட்டு தென்னை மரம் இளநீரை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுக்குதான். இந்த மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவங்க தானே நீங்க. அப்புறம் என்ன இல்லங்க, துணை வீணு இது பெயர் சூட்டலாம். என்ன பெயர் சூட்டலாம்னா துணை வீணு சூட்டு. ஆனா நீங்க ஸ்டாலின் அவர்களோட ட்வீட்டை பார்க்கணுமே, ரொம்ப கனிவோட ஒரு தாய் அன்பு உள்ளத்தோட வந்து பாத்தீங்கன்னா தோழமை கட்சிகள் நிறைய ஏறி இருக்காங்க சொல்லிட்டு அவங்களை தாய் அன்பும் கிடையாது, நாய் அன்பும் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திட்ட வேண்டாம், உடன்பிறப்புகளே உளுத்தம்பருப்புகளே திட்ட வேண்டாம் அப்படின்னா திட்டுங்கன்னு அர்த்தம். ஓகே, திராவிட மொழியில புரியல. தொண்டர்களே, தயவு செய்து எல்லாரும் அமைதி காக்கணும். யாரும் வன்முறையை பிரயோகிக்க கூடாது. கோட் வேர்ட் அக்செப்டட். இது கருணாநிதிக்கு சொல்லணும்னா 2001 எழுதுறாரு. உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே எழுக வருக ஆயுதம் ஏந்தி வா பிராக்கெட்ல அறிவாயுதம். கோட் வேர்ட் அக்செப்டட். உளுத்தம்பருப்புகள் அதே மாதிரி வந்தாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரம் நடந்தது. கலவரத்தில் ஒரு 5 பேர் 6 பேரோ செத்து போனாங்க. அப்படி செத்துக்கிட்டு இருந்த ஒருத்தனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம நேரம் வந்து மேடைக்கே கூட்டு வராங்க. எவனா ரத்தம் சொட்ட நான் கேட்குறேன், இதே ஸ்டாலின் ரத்தம் சொட்ட விழுந்திருந்தா, இல்லை இதே உதவாநிதி ரத்தம் சொட்ட விழுந்திருந்தா, நீ இப்படி தான் மேடையில் கொண்டு வந்து காமிப்பியா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அமைச்சரவை பதவியேற்பு நடந்தது. தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழக அரசியல் வரலாற்றில். ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். கூட்டணி ஆட்சி என்பது அநேகமாக தமிழகத்தில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போதுதான் அமைய இருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சார், இந்தியா கூட்டணியில இன்னைக்கு தலைவரை போடுறதுக்கு தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைவரா போடலாமான்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பீக்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு போய்கிட்டு இருக்க டைம் பாத்தீங்கன்னா இவங்க பொடிச்சுக்கிட்டு இவர் பேசுறதெல்லாம் போய் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாரு? நானு. நீ வேற நடந்தது தெரியாம பேசிட்டு. அதாவது ஒருத்தங்க நல்லா உயரத்துல இருக்கும் போது அவங்களை அடிக்கலாம், இப்படி படுத்துட்டு இருக்கும் போது அவங்களை எழுப்பி அடிக்கலாமா? நீங்க சொல்லுங்க. ஏங்க இவங்க படுத்துட்டு நீ புதஞ்சு போனதுக்கு அப்புறமா தோண்டி எடுத்து அடிக்கணுங்க இவனுங்கள. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அதாவது திருமாவளவனா ஒரு கடந்து எடுத்து ஐட்டம்னு சொல்றாரு. ஐயோ, சரியா? இது ஒரு பக்கம். ஆனா திருமாவளவன் மட்டும் நீ கேவலப்படுத்தல, நீ ஒட்டுமொத்த பெண்களை கேவலப்படுத்துற. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. திமுகவுடைய வலியினால் புரிந்து கொள்ள முடிகிறது.
ஏன்னா ஸ்டாலின் தொடரட்டும்னு வெற்றி பெற்ற அல்லக்கைகள் தான் இவர்கள் எல்லாருமே. இவங்க ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்டோ இவர்கள் வந்து செய்தது அசிங்கம். ஒரு கோலை இது என்னங்க? இது என்ன வார்த்தை? கோலை இல்லையாங்க? மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. அவருடைய தொண்டர்களின் அடிப்படையில தான் நீ வெற்றி பெற்ற. வெற்றி பெற்று விட்டு நீ போயிட்டு ஸ்டாலின் தொடரக்கூடாது, தீய சக்தி என்று சொல்லி வாக்குகளை சேகரித்த நபருக்கு அந்த மை காய்வதற்கு முன்னாலேயே நீ ஆதரவு தெரிவிக்கிற, அமைச்சரவையில இடமும் பெற அப்படின்னாக்க அது உண்மையிலேயே திமுகவுக்கு செய்த துரோகம்தான். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் மேல விமர்சனம் வச்சாருனாக்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துரைமுருகனை வச்சு பதில் கொடுப்பாங்க. ஒரே சமூகம் அந்த மாதிரி. இப்படி அந்தந்த சமூகத்தை வைத்து கொடுப்பது இதான் இவங்களுடைய சமூக நீதி. இப்போ ஸ்பெக்ட்ரம் ராஜாவை ஏன் கொண்டு வராங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் ராஜா இப்போ திடீரென்று புரிந்து விட்டது. ஏன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா எப்போல்லாம் கையில் எடுப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீ அப்படி வரியா? அப்போ ரொம்ப தெளிவா நீங்க சாதியை மையமாக வைத்து தான் உங்களுடைய அரசியல், உங்களுடைய எண்ண ஓட்டம், உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கு. தெளிவாயிடுது இல்ல மாமா? என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மக்களை போய் சொல்ல முடியல உன்னால. அதனால என்ன பண்ற மாறாக இன்ஸ்டாகிராமால் வெற்றி பெற்று விட்டார்கள். பொய் சொல்லி வெற்றி பெறுவது அப்படின்றதுக்கு ஆரம்ப புள்ளியே நீங்க தான்டா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. காமராஜருடைய வாடகை வீட்டை பாருங்கள், மாளிகையில் தங்குகிறார் காமராஜர்னு அதை முரசொலியில் முதல் பக்கமாக போட்டு காமராஜருடைய வாடகை வீட்டை போட்டு ஓட்டு சேகரித்தது யார்? திமுக தானே. பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக. நீ மற்றவங்களை பார்த்து சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் அவ்வளவு மீடியா வெளிச்சம், அத்தனை பிரயாணங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய கையெழுத்துகள், ஷூட்டிங், இதெல்லாம் மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் இப்போ வீட்டில் இருக்கப்போ அவருக்கு ஒரு போர் அடிக்கும்ல. ஸோ அவரோட பாஸ்ட் டைமாக நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இதை பல்லாங்குழி விளையாட சொல்லுங்க.